ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? முருங்கைக்கீரை வந்து செகண்ட் டே உலரும்போது ரா ஃப்ளேவர் வந்துச்சு. ஸோ நானும் திங்க் பண்ணேன், டீ போட்டு குடிக்கும்போது இது ரா ஃப்ளேவர் வருமோ அப்படிங்கிறது. பட் ஆனால் அது நல்லா உலர்ந்துச்சு. உலர்ந்ததுக்கப்புறம் 3வது நாளாக நான் அது பக்கத்தில் போயிட்டு நிற்கும்போது அந்த ரா ஃப்ளேவர் இல்லை. ஸோ ஐ ஃபீல் கான்ஃபிடென்ட். எனக்கும் இந்த ரா ஸ்மெல்லு பிடிக்காது. ஏன்னா எங்கள் அம்மா வீட்டில் வீடு சுற்றி ஒரு 4 முருங்கை மரம் இருக்குது. இட்லி கடைக்காரனுக்கு பசியே எடுக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் முருங்கைக்கீரையை வச்சுட்டுருக்க நம்ம அதனுடைய பெனிஃபிட்டை நம்ம வந்து அனுபவிக்காமையே இருக்கோம். ஸோ அதுக்கான மதிப்பை நம்ம கூட்டும்போது அதை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு சின்ன முயற்சி தான் இது. இதில் ஆட் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே 25 கிராம் அளவில் தான் போடணும். தனியா மட்டும் என்கிட்ட 100 கிராமில் இருந்துச்சு. ஸோ நான் இதை எப்படி 25 கிராமுக்கு ஸ்ப்ளிட் பண்ணேன் அப்படின்னா 6 டேபிள் ஸ்பூன் சேர்ந்தது 25 கிராமு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் 25 கிராம் வருதா அப்படிங்கிறது. இதில் வந்து பட்டை, ஏலக்காய், சுக்கு, கிராம்பு, மிளகு, தனியா, ஸோ இது எல்லாமே 25 கிராமு. ப்ளஸ் வந்து முருங்கைக்கீரையும் 25% நம்ம வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். இதில் ஆட் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டுமே ரொம்ப பெஸ்ட்டு குவாலிட்டி. ஏன்னா நாங்கள் யூஸ்வலாக வாங்குகிற ப்ரொவிஷன் ஸ்டோர்லேருந்து தான் இந்த பொருட்களையும் நான் வாங்கியிருந்தேன். இந்த ப்ரொவிஷன் ஸ்டோர் எனக்கு வந்து எங்கள் மாமியார் தான் அறிமுகப்படுத்தி விட்டாங்க. ஏன்னா அவங்களோட காலத்துலேருந்தும் அவங்க இதே சேம் ஸ்டோரில் தான் வாங்கிட்டுருக்கோம் நாங்கள். இப்போ ஒரு இன்க்ரீடியண்ட்டையாக நம்ம ஆட் பண்ணி வறுக்க தொடங்கலாம். மிளகு எவ்வளோ அழகாக வறுபடுது பாருங்களேன். எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் ஆட் பண்ணி ஸ்மூத்தாக வறுத்துக்கிட்டு இருக்கேன். அழகாக வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஆஹா, அரோமா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் நெக்ஸ்ட்டு டீ போட்டு என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கொடுத்துட்டு அவங்களோட ரிவ்யூஸ் என்னென்னு நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். பாய்.